ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி மசாலா பாஸ்தா செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்தோடனையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வடை சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். பேஸ்ட் மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை, இஞ்சி பூண்டையும் குட்டி குட்டியாக நறுக்கி கூட போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 தக்காளியை நல்லா ஒரு அடி அடித்து போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் எங்கள் பாப்பா இருக்காங்க, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்மக்கிட்ட இருக்க காய் தான் போட போகிறோம். நான் இன்றைக்கி கேரட்டும் பட்டாணியும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். வேலை உங்களுக்கு முட்டை வேணான்னா போட வேணாம். நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. இப்போ அருமையான வெஜிடபிள் எக் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.